மீண்டும் ஒரு கவலையான விடயம் ஐநா சபையுடைய பாதுகாப்பு சபையில் நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கடந்த வியாழக்கிழமை மாலை நேரம் அல்ஜீரியா காசாவுடைய யுத்த நிறுத்தத்தை முன்வைத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கு அந்த கவுன்சிலில் இருந்த எல்லா நாடுகளும் ஆதரவை தெரிவித்த போதிலும் இந்த விடயத்தை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அமெரிக்கா மீண்டும் தன்னுடைய வீட்டோ பவரை பாவித்தது தான் தற்பொழுது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. வீட்டோ பவர் என்றால் என்ன, அது எந்தெந்த நாடுகளுக்கு பாவிக்க முடியும், அது மட்டுமல்லாமல் இந்த கவுன்சில் என்றால் என்ன, இதற்கு இவ்வளவு அதிகாரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் எல்லாம் என்னவென்பதை இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தற்பொழுது அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் இந்த ஜெனரல் அசெம்பிளி ஐநா சபையுடைய முக்கியமான பேரவை, இதே போல பாதுகாப்பு சபை நடந்து கொண்டிருக்கிறது. முழு உலகத்துடைய கவனம் இந்த பாதுகாப்பு சபையை நோக்கித்தான் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் காசாவுக்கு எதிராக மீண்டும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பாவித்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், கடந்த வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் பாதுகாப்பு சபை நடந்தது. ஜெனரல் அசெம்பிளியை விட அதிக தீர்மானங்கள் எடுக்கப்படுறது இந்த பாதுகாப்பு சபையில் தான். இந்த பாதுகாப்பு சபையில் 15 நாடுகள் உறுப்புரிமை பெற்றிருக்கிறது. இதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை பெற்றிருக்கிறது. அந்த 5 நாடுகள் என்னன்னு பார்த்தால், அமெரிக்கா, இதே போல பிரித்தானியா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ். இந்த 5 நாடுகள் உறுப்புரிமை, அதாவது நிரந்தர உறுப்புரிமை பெற்றிருக்கிறது. ஏனைய 10 நாடுகள் 2 வருடங்களுக்கு ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் அவர்கள் இந்த உறுப்புரிமையை பெறுவார்கள். தற்பொழுது இப்ப 2025 இருக்கக்கூடிய அந்த 10 உறுப்புரிமை நாடுகள் எதுன்னு பார்த்தா, அல்ஜீரியா, கயானா, சியரா லியோன், ஸ்லோவேனியா, தென்கொரியா, ஈஜிப்ட், மொசாம்பிக், பனாமா, சுவிட்சர்லாந்து, எக்வடோர். இந்த 10 நாடுகள் தான் தற்பொழுது இந்த 5 நிரந்தர உறுப்புரிமை நாடுகளுடன் சேர்ந்து இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்குது. மொத்தமாக 15 நாடுகள். இந்த 15 நாடுகளுடைய இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த வியாழக்கிழமை அல்ஜீரியாவின் மூலமாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன தீர்மானம் என்று சொன்னால், காசாவுல உடனடியாக யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இரு தரப்பிலே இருக்கக்கூடிய அந்த பணைய கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும். காசாவிலிருந்து இஸ்ரேலிய படையினர் உடனடியாக வெளியேற வேண்டும். இதே போல காசாவுக்காக வேண்டி தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள், இதே போல மருந்துகள், குடிநீர் எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் மீண்டும் செல்ல வேண்டும். காசா பழைய நிலைமைக்கு உருவாக வேண்டும் என்று பல விடயங்களை கொண்ட ஒரு தீர்மானத்தை அல்ஜீரியா இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் முன்வைத்தது. இந்த அல்ஜீரியாவுடைய தீர்மானத்திற்கு 14 நாடுகள் ஆதரவை தெரிவித்தன, அதற்கு முன்மொழிந்தன. ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா மட்டும் தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டு தங்களுடைய அந்த வீட்டோ பவரை பாவித்து இந்த விடயத்தை அப்படியே இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். வீட்டோ பவர் என்று சொன்னால், அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் எந்த முடிவு எடுக்கப்படுதோ அந்த முடிவை நிராகரிக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்படுவது, இதற்கு தான் வீட்டோ பவர் என்று சொல்லப்படும். இந்த வீட்டோ பவர் பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நாடுகளுக்கு மட்டும் தான் இருக்கிறது. இந்த 5 நாடுகளுக்கு F5 என்று சொல்லப்படும். அதில் அமெரிக்கா, பிரித்தானியா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ். இந்த 5 நாடுகளுக்கு மட்டும் தான் இந்த வீட்டோ பவரை பாவிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பாவித்து இந்த முடிவை அதிகாரப்பூர்வமாக நிராகரித்திருக்கிறது. இது முதல் தடவல்ல. இந்த யுத்தம் நடந்து 2 வருடத்தில் 6வது தடவையாக அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பாலஸ்தீனுக்கு எதிராக பாவித்து அந்த முடிவை அப்படியே நிராகரித்து இருக்கிறது. இந்த பாலஸ்தீனுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அரபியர்களை விட ஐரோப்பியர்கள் தான் அதிகம் என்று நாங்கள் உணர வேண்டும். ஏன், இன்று அவர்கள் தான் அதிகமாக பாராளுமன்றத்திற்குள் செல்வதாக இருந்தாலும் அந்த பாலஸ்தீன கொடியை போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு செல்கிறார்கள். அமெரிக்காவில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய சிலர் கூட பாலஸ்தீனுக்கு விடுதலை வேண்டும் என்று கோஷம் எழுப்புகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அரபு நாடுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை அருள வேண்டும். 1945 வருடம் 2வது உலக மகா யுத்தம் நடந்ததற்கு பிறகுதான் இந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது. ஐநா சபை உருவாக்கப்பட்ட அதே தருணத்தில் பாதுகாப்பு கவுன்சில் உருவாக்கப்பட்டது. பாதுகாப்பு சபையுடைய தலைமையகம் அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் தான் இருக்குது. இந்த
இந்த பாதுகாப்பு சபையில் மொத்தம் 15 நாடுகள் உறுப்புரிமை பெற்றிருக்கிறது. அதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை பெற்ற நாடுகள். இந்த நாடுகளுக்கு F5 என்று சொல்ல முடியும். இந்த 5 நாடுகளுக்கு மட்டும்தான் வீட்டோ பவர் என்ற முடிவுகளை எதிர்க்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, ஏனைய 10 நாடுகள் 2 வருடங்களுக்கு ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் உறுப்புரிமை பெறுவார்கள். இந்த 10 நாடுகள் ஐநா சபையுடைய பொதுச் சபையால் 2 வருடங்களுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். புவியியல் சமநிலையை கருத்தில் கொண்டு இந்த 10 நாடுகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த அடிப்படையில் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த 10 நாடுகள் எதுன்னு பார்த்தால் அல்ஜீரியா, கயானா, சியரா லியோன், ஸ்லோவேனியா, தென்கொரியா, ஈஜிப்ட், மொசாம்பிக், பனாமா, சுவிட்சர்லாந்து, எக்வடோர். இந்த பாதுகாப்பு கவுன்சிலுடைய முக்கியமான பொறுப்புகள் என்னன்னு பார்த்தால் உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுறது. இதே போல நாடுகளுக்கிடையில் யுத்தங்கள் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது. மூன்றாவது படை அனுப்புவது, அதாவது போர் நிறுத்தம், சமாதானத்தை பேணுவதற்காக வேண்டி படைகளை அனுப்புவது. நான்காவது சர்வதேச தடை நடவடிக்கைகள், பொருளாதாரம், பயணம், ஆயுதங்கள் போன்றவற்றின் மீது சர்வதேச பொருளாதார தடை நடவடிக்கைகளை இவர்களுக்கு எடுக்க முடியும். ஐந்தாவது புதிய உறுப்பினர் நாடுகளை ஐநாவில் சேர்க்க பரிந்துரை செய்ய முடியும். ஆறாவது சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதில் இந்த பாதுகாப்பு சபை பங்கு வகிக்கிறது. இதுதான் இந்த பாதுகாப்பு சபையுடைய முக்கியமான பொறுப்புகள். இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னால் 15 நாடுல 9 நாடுகள் அந்த முடிவுக்கு சார்பாக வாக்களித்தால் அந்த முடிவை எடுக்க முடியும். ஆனால் இந்த F5 நாடுகளை சேர்ந்த ஏதாவது ஒரு நாடு இந்த முடிவுக்கு மாற்றமாக வீட்டோ பவரை பாவித்தால் அந்த முடிவு அப்படியே இல்லாமலாக்கப்படுது. 1945 வருடம் இந்த 5 நாடுகள் நிரந்தர உறுப்புரிமை பெற்ற நாடுகள் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் தற்பொழுது அதிகமான நாடுகள் வளர்ந்து வருவதின் காரணமாக, உதாரணமாக பிரேசில், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் வளர்ந்து வரனால எங்களுக்கும் இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்புரிமை வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 நாடுகள் இதற்கு முன்னாலும் பல சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு கவுன்சில் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக வீட்டோ பவரை பாவித்து அந்த முடிவை இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். இது நேற்று இன்று வந்தது கிடையாது. இதற்கு முன்னால பல சந்தர்ப்பங்களில் பல தருணங்களில் இப்படி இந்த 5 நாடுகள் வீட்டோ பவரை பாவித்து அந்த முடிவுகளை செயலிழக்க செய்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் தற்பொழுது காசாவுல போர் நிறுத்தத்துக்கு சார்பாக கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை எதிர்த்து அமெரிக்கா 6வது தடவையாக வீட்டோ பவரை பாவித்து இந்த போர் நிறுத்த அந்த தீர்மானத்தை இல்லாமலாக்கி இருக்கிறது. ஆகவே இது எப்படி இருந்தாலும் மேலே அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். யாருக்கு என்ன பவர் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய பவருக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் தூசு அருமையானவர்களே. ஆகவே வரக்கூடிய 22ஆம் தேதி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு பல நாடுகள் முன் வந்திருக்கின்றன. எனவே அது சரியாக அமைய வேண்டும். பாலஸ்தீனுக்கு சார்பாக இந்த விடயம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.